ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 11ஓட டயட் மீல் பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணியாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்துருந்தேன். என்னோடய வீடியோ ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது அண்ட் டயட்டில் கிவ் அப் பண்ணலாமா அப்படின்னு டவுனாக ஃபீல் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்னு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளோட வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்குள்ள வீடியோவில் பெருசாக ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணலை. என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சிம்பிளாக ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி மார்னிங் என்றைக்குமே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறேன் அந்த ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக முழு மல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறமா எடுத்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சுப்பேன். இது மார்னிங் ஒரு 6:15 போல் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். அண்ட் ரீசெண்டாக நமக்கு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. டயட்டில் சுகரே எடுக்காமல் அண்ட் ரைஸ் கொஞ்சமாக கூட சாப்பிடாம எப்படி கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, உங்களால் எப்படி கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியை இதில் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் நிறைய வீடியோஸில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே அது நமக்கு ஈஸியாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அது நமக்கு பழகிக்கும், பழகினதுக்கு அப்புறமா அது ஓகேவாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹார்டான டைமை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நமக்கே தோணும் நம்மளா இவ்வளோ நாளும் இது ஒன்றும் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இருந்தோம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே நம்ம மைண்டு மட்டும்தான் காரணம். நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலே போதும். அல்லாமல் ஒரு வீடியோஸ் பார்க்குறதுனாலையோ இல்லை நான் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இப்படிப்பட்ட டயட் இருக்கிறதுனாலையோ நம்மளால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது. நம்ம என்ன டயட் இருந்தாலும் சரி, டெய்லி எடுக்கிற ஃபுட்டில் நம்ம அந்த போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி டயட் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அதில் கிவ் அப் பண்ணாமல் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய மைண்டில் நம்ம நினைக்கிறத பொறுத்தது. சுகர் எடுக்கணும்னு நினச்சா நம்ம எடுப்போம், இல்லை எடுக்கவே கூடாதுன்னு நினச்சா நம்ம எடுக்கவே மாட்டோம். அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் 8:30 போல் 2 தோசையும் அண்ட் பொட்டேட்டோ கிரேவியும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் ஃப்ரை, 1 எக் ஆம்லேட் அண்ட் கீரை கூட்டு கொஞ்சம் எடுத்திருந்தேன். 2 எக்கு போட்டு தான் இந்த ஒரு எக் ஆம்லேட்டை போட்டிருந்தேன். இது ஒரு 1 o'clock போல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் ஜூஸ் வித்தவுட் சுகரில் எடுத்து இன்றைக்குள்ள டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நான் டயட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், டயட் இருக்கும்போதும் சரி டயட் இல்லாமல் இருக்கிறப்பவும் சரி நம்ம பாடிக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 to 3 liters இல்லை 3 to 4 liters உங்களால் எப்படி முடியுமோ அப்படி தண்ணி எடுத்துக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் நம்ம டயட்டை கிவ் அப் பண்ணாமல் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மைண்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருந்தா நம்ம டயட்லேயுமே சூப்பராக கண்ட்ரோல்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனாலும் அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸுமே ஃபாலோ பண்ணால் இன்னும் சூப்பராக கண்ட்ரோல்டாக இருக்கலாம். எனக்கு அப்படி என்னென்ன டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சுகர் நான் கண்ட்ரோல் பண்ணது எப்படின்னு எனக்கே தெரியல. ஸ்டில் எனக்கு நல்ல டெம்ப்டிங் இருக்கும், ஆனாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு டீ காஃபி குடிக்கணும்னு டெம்ப்ட் ஆகும்போதாக இருக்கட்டும், இல்லை ஸ்வீட் சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகும்போதாக இருக்கட்டும், உடனேயே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது மாதிரி என் மைண்டை நான் அவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சுப்பேன். நம்மளோட கோல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நான் இவ்வளோ டார்கெட் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன், அதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னே நினச்சி மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்வீட்ஸ் எதுவும் எடுக்கிறதில்ல. இந்த ரைஸு இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் ஒரு சிலதை நான் இவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு ரீசனே நான் என்னோடய டயட் ஃபுட்டாக எடுக்கிறதையே டேஸ்ட்டாக குக் பண்ணி சாப்பிடுவேன். அதை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிப்பேன். அப்படி நம்ம குக் பண்ணி சாப்பிட்டாலே இது மேலே உள்ள டெம்ப்டிங் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். ஆனாலும் சாப்பிட ஆசையே வராதுன்னு நான் சொல்லலை, ஆசை வரும். அப்படி வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா கூட நான் அதை பேலன்ஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் அந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஃபுட் சாப்பிட்டேன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், டே 11 இப்படி தான் ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பேஜ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.